நாம் வாசிக்கும் போது, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இந்த எலிசா செய்கிற காரியம், தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு போட்டான். சில நேரங்களில் பழைய காரியத்தை நீ கிழிச்சு போட்டுதான் ஆகணும். சில நேரங்களில் பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கிழிச்சு போட்டுதான் ஆகணும். அது உனக்கு நல்லது கிடையாது. இவங்க என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. நீ கிழிச்சு போட்டுதான் ஆகணும். அது உனக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு அது சரியில்லைன்னு சொன்னா நீ கிழிச்சு போட்டுதான் ஆகணும். உன்னுடைய வாழ்க்கைக்கு அது சரியில்லைன்னு சொன்னா நீ கிழிச்சு போட்டுதான் ஆகணும். இல்லங்க, எப்படிங்க? நோ 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 நோ. கத்துறது ஒரு நாளும் விரும்புறது கிடையாது. உனக்கு 2 தனையான ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொன்னா சில காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டே ஆகணும். சில பிளஸிங்ஸ் உனக்கு கிடைக்கணும்னு சொன்னா நீ கிழித்தால் தான் முடியும். எலிசா தன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டான். அதுக்கப்புறமா தான் போயிட்டு சால்வை எடுக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய வஸ்திரத்தை தான் உடுத்திக் கொண்டிருந்த, இதுவரைக்கும் உடுத்திக் கொண்டிருந்த வஸ்திரத்தை கிழித்த பின்பதாகவே குனிந்து எடுத்தான். உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் சொன்னா, உனக்குள்ளே இருக்கிற பழைய சுபாவங்கள், பழமையான காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை கிழித்து போட்டால் தான் குனிந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்னு, அந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டே கீழே குனிஞ்சு எடுப்பான்னா அது நோ யூஸ். பழைய வஸ்திரத்தோட புதிய வஸ்திரத்தை ஒருவனும் இணைத்து தைக்க மாட்டான். தைத்தால் 2 பாழாய் போம், 2 கிழிந்து விடும். புது ரசத்தோடு பழைய ரசத்தை சேர்க்க மாட்டான், 2 சிந்தி போகும். எலிசா தன் மேல் இருந்ததான பழைய வஸ்திரத்தை எடுத்து கிழித்து போட்டான். பழைய ரிலேஷன்ஷிப் எதனா இருந்தா தயவு செஞ்சு கிழிச்சிருங்க. அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. தேவையில்லாத ராங் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எதனா இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கு கிழிச்சிருங்க. இல்லைன்னா அப்பா கிழிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கிழித்து போட்டான். கிழித்து போட்ட பின்பதாக கீழே குனிஞ்சு தன்னை தாழ்த்தி, தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நான் இந்த இடத்துல இப்படி சொல்ல விரும்புகிறேன். அந்த எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்ததான அந்த சால்வை கர்த்தருடைய அபிஷேகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நேராக, இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் 2 தனையா வேணும்னு சொன்னா, உனக்குள்ள இருக்கிறதான பழைய சுபாவத்தை நீ கிழித்து போட்டால் தான் மேலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறதான அந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகத்தை நீ குனிந்து பெற்றுக்கொள்ள முடியும். எலிசாவின் மேல் இருந்ததானே அந்த அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்ததான அபிஷேகத்தை காட்டிலும் 2 தனையாய் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. இப்ப இந்த இடத்துல யோர்தான் நதியில நின்று சொல்லுகிறான், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்ததான சால்வையை எலிசா எடுத்து, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை முறுக்கி யோர்தானை அடித்தான். யோர்தான் 2ஆக பிரிக்கப்பட்டது. நீ எப்ப ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து குனிந்து அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாயோ, அப்பொழுதுதான் உனக்கு முன்னாடி இருக்கிறதான யோர்தான் போன்றதான பிரச்சனைகள் 2ஆக பிரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் உண்டாகாது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எலிசா தனக்கு முன்பதாக இருந்ததான யோர்தானை 2ஆக பிரித்தான். நான் சொல்லுவேன், முதலாவது நீ ஆண்டவரோடு கூட நடந்து பழகிக்கொள்ள இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவரோடு நல்லா பழகிட்டேன்னு சொன்னா, ஆண்டவரோடு கூடவே நடந்து பழகிட்ட அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் உனக்கு கொடுக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? நான் மாத்திரம் இல்ல, என்னை விசுவாசிக்கிறவன், என்னை நம்புகிறவன் என்னை காட்டிலும் பெரிதான காரியங்களை செய்வான். அல்லேலூயா. இது அப்பா கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை. ஒருவனை விசுவாசிப்பானால், நம்புவானால், என்னை பின்பற்றுவானால் அவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். எலியா யோர்தானை பிரிச்சாரு.
அதே காரியத்தை எலிசாவும் செய்தார். ஏன் தெரியுமா? தன்னுடைய எஜமான் இல்லாவிட்டாலும் எஜமான் கொடுக்கிறதான அந்த சால்வை இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவர் கொடுக்கிறான பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ளா இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறான எல்லா யோர்தானும் இயேசுவின் நாமத்தினால இரண்டாக பிரிக்கப்படும். கையை தட்டி ஆண்டவருக்கு நேராக. அதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதை பெற்றுக்கொள்ளும் போதுதான் ரெண்டா பிரிக்க முடியும். இல்லைன்னா அப்பா என் கூட வாங்க வாங்க வாங்க, எத்தனை நாளைக்கு இங்க அப்பா கூட வருவாரு? உலக பிரகாரமா எத்தனை நாளைக்கு அப்பா கூட வருவாரு? ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான். வாலிப நாட்களையும் கூட அப்பாவை குடிச்சுக்கிட்டே சுத்தணும் சொல்ல முடியுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு குழந்தையாவே இருக்க போகிறோம்? இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் பாலை நாம் உண்ண போகிறோம்? நாம் கர்த்தருக்குள்ளே வைராகியத்தோடு வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வை எடுத்து பிரித்து யோர்தானை கடந்து அவன் அக்கறைக்கு போனான். இப்ப இந்த இடத்துல சொல்லுவேன், எவெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தானோ, எவெல்லாம் முறுமுறுத்தானே போவாதரா, அவனுக்கு ஒன்றும் கிடைக்காதரா, அவன் எஜமான் எடுத்துக்கொள்ளப்படுவார், எப்படா நீ பாப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ, அவனுக்கு எல்லாம் கப்சிப்புன்னு வாயை மூடி எலிசாவுடைய பாதத்தில் விழுந்துட்டாங்க. இன்னைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரை இறுதியாக பின்பற்றுவாய் என்று சொன்னால், எத்தனை நாவுகள் உனக்கு இச்சகம் பேசினாலும், எத்தனை நாவுகள் உனக்கு முன்பதாக எதிராக பேசினாலும், குறை சொன்னாலும், அதே நாவின் முன்பதாக அவர்கள் காலின் கீழே விழும்படியா என் கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற பேரை எலிசா காலில் விழுந்துட்டாங்க. எப்பா நீ என்ன சொல்றியோ நாங்க செய்யறோம்பா, அவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றினபடியினாலே அவருக்குள்ளே இருந்த காரியத்தை நாங்கள் உனக்குள்ளே பார்க்கிறோம்.